வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற டாபிக் என்னன்னா, அ ரீசென்ட்டா ஒரு "நீயா நானா" ஷோ பார்த்தேன். "சரகசி வந்து கரெக்ட்டா? தப்பா?" அப்படின்றத பத்தின ஒரு டிஸ்கஷன்ஸ் தான் போயிட்டுருந்தது. ஸோ, அ அத அத பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோணுன விஷயங்கள தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அ "நீயா நானா" ஷோ வந்து மேபி ஒரு ஸ்கிரிப்டட் ஷோவா இருக்கலாம். ஆனா நான் ரெகுலரா அது பார்ப்பேன். நல்லா தான் இருக்கும் அது பார்க்குறதுக்கு. எவ்ரி சண்டே பார்ப்பேன். அண்டு ஜென்ரலா அதில எப்படி இருக்கும்னா, நமக்கு சில சமயம் தெரியாத டாபிக்ஸ் பத்தி பேசுவாங்க. அண்ட் சில சமயம் வந்து நமக்கு ஒப்பீனியனே இருக்காது சில விஷயங்கள பத்தி. அத பத்திலாம் பேசுவாங்க. நமக்கு என்னன்னே தெரியாத டாபிக் பத்தி பேசல, 2 சைடும் பேசல, ஓகே இதெல்லாம் நடக்குது போல, ஓ இதெல்லாம் தான் இருக்கு போல, அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிற மாரி அந்த ஷோ இருக்கும். அ ஒ எனக்கு ஞாபகம் இருந்து ஒரு ஒரு ஷோ வந்து ஹஸ்பண்ட்ஸ் வந்து குடிக்கிறத சப்போர்ட் பண்ற ஒய்ஃப்ஸ் ஒரு சைடும், இல்ல குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒய்ஃப்ஸ் ஒரு சைடும் ஒரு ஷோல பேசியிருந்தாங்க. நான் அந்த ஷோல கூட அ "நீ எப்படி உன் ஹஸ்பண்ட குடிக்கலான்னு நீ சொல்லலாம்? அதெல்லாம் தப்பு." அப்படின்ற மாதிரி ரொம்ப பயாஸ்டா அந்த ஷோ இல்ல. லைக் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதையும் அவங்க சொல்றதுக்கு ஒரு ஒரு இது குடுத்துருந்தாங்க. அந்த ஹோஸ்ட்டும் லைக் கோபிநாத் அவர்களும் வந்து 2 சைடுக்குமே பொதுவா தான் அந்த டாபிக்ல கூட பேசியிருந்தாங்க. அந்த மாரி தான் ஜென்ரலா இருக்கும். ஆனா, இன்னைக்கு இந்த ஷோ வந்து இப்போ ரீசென்ட்டா இருந்த ஷோ எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப ரொம்ப பயாஸ்டா இருந்தது. லைக் "இல்ல நீ சரகேட் மதர் வச்செல்லாம் நீ பெத்துக்கவே கூடாது. அதெல்லாம் நீ எப்படி பெத்துக்கலாம்?" அப்படின்ற மாதிரியே ரொம்ப கோபிநாத்தும் அதையே ரொம்ப சப்போர்ட் பண்ற மாரியும், அத பத்தின ஒ தாட்ஸ் அத பத்தின ஒப்பீனியனே அதிகமா முன்வச்ச மாதிரியும் எனக்கு இந்த ஷோ தெரிஞ்சது. இது சரியா? தப்பா? அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு, சட்டம் இத பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். அ நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐ திங்க் லாஸ்ட் மந்தோட அவல் விகடன்னு நெனைக்கிறேன். அதில ஒரு ஆர்டிக்கிள் படிச்சேன். அதில வந்து இந்த சரகேட் மதர் பத்தி என்ன சொல்லுது? சரகசி பத்தி என்ன சொல்லுது? அப்படின்னு தெளிவா கொஞ்சம் போட்டிருந்தாங்க. அது என்னன்னா, இப்போ ரீசென்ட்டா ரிவைஸ் பண்ண லால வந்து என்னன்னா, உங்களுடைய பிளட் ரிலேஷன்ல இருக்கிறவங்க மட்டும் தான் சரகேட் மதரா இருக்க முடியும். அண்ட் அந்த சரகேட் மதரா லைக் சரகசி விரும்புகிற அந்த கப்பல் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிருக்கணுமா, ஏதோ சில குறிப்பிட்ட வருடங்கள் ஆகியிருக்கணும். அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்களா அவங்க இருக்கணும். இந்த மாதிரியெல்லாம் அந்த லா சொல்லுது. பிளட் ரிலேஷனுக்குள்ள தான் அவங்க கண்டிப்பா இருக்கணுன்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது. அது வந்து நீங்க மணி குடுத்து அந்த மாரிலாம் பண்ண முடியாது அப்படிங்கிறத தான் இந்த லா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது. ஸோ, ஏன் இந்த மாதிரி இந்த லா இப்படி மாத்திருக்காங்க? முன்னாடி வந்து பிளட் ரிலேஷன்ல இருக்கணும் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆ இப்போ ஏன் இந்த அளவுக்கு மாத்திருக்காங்க அப்படின்னா, அ இதுக்கு வந்து நெறைய ஏஜென்சிஸ் இருந்திருக்காங்க. லைக் சரகேட் மதர், இன்னொரு சைடு வந்து குழந்தை வேணுன்ற கப்பிள். இதுக்கு நடுவுல நெறைய ஏஜென்ட்ஸ் அவங்கலாம் இருந்திருக்காங்க. இவங்க அவங்கட்டருந்து காசு வாங்கிட்டு, லைக் ஒரு ஒரு கப்பிள்ட்ட வந்து ஒரு 10, 15 லட்ச ரூபா வாங்குறாங்க அப்படின்னா, அந்த சரகேட் மதரா இருக்கவங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபா அத தான் குடுக்குறாங்க. இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அதே மாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து இந்தியால வந்து மத்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் நீங்க இந்த மாரி சரகேசி மூலியமா குழந்தை பெத்துக்கிறத விட, இந்தியால அதோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. 10, 15 லட்ச ரூவால முடிஞ்சிரும் அப்படின்றது ரொம்பவே சீப்பா இருந்திருக்கு. ஸோ, வெளியில உள்ள வெளிநாடுகள்ல உள்ளவங்கலாம் இங்க வந்து இந்த மாதிரி சரகசி மூலியமா குழந்தை பெத்துட்டுலாம் போயிருந்திருக்காங்க. இது ஒரு மாஃபியா மாரி நெறைய நடந்திருக்கு. அதாவது ஏழையா இருக்கிற அ பெண்கள வந்து பார்த்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சரகேட் மதரா இருக்க வச்சு, அவங்களுக்கு கம்மியான காச குடுத்துட்டு, பெருமளவுல லாபம் வந்து இந்த ஏஜென்சிஸ்லாம் சம்பாதிச்சிருக்கு. ஆனா, இந்த லா இன்னொன்னு என்ன சொல்லுதுன்னா, சரகேட் மதரா இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருந்திருக்கணும். அவங்கள தான் நம்ம சரகேட் மதரா பண்ண முடியும். வாடகை தாயா நியமிக்க முடியும். இதுவும் இந்த லா சொல்லுது. இதில வந்து மெயினா அ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த கப்பில தாண்டி இந்த மாதிரி வாடகை தாயா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு சட்டம் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா, பிரெக்னன்சி வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. அந்த ஜேர்னிலாம் ரொம்ப கஷ்டம். போஸ்ட்மார்ட்டம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஃபிசிக்கலா நெறைய சேஞ்சஸ் நடக்கும். மென்டலா நெறைய சேஞ்சஸ் நடக்கும். இதெல்லாம் ஒரு சைடு இருக்கும். அண்ட் இந்த மாரி வாடகை தாயா இருக்கிறவங்க, இந்த குழந்தை நான் சுமக்கிற குழந்தை என்னோடது இல்ல அப்படிங்கிற மைண்ட் அவங்களுக்கு இருக்கணும். அதே சமயத்தில
இந்த குழந்தை யாரோட குழந்தை தானே, அதனால நான் எப்படி வேணாலும் இருந்துப்பேன் அப்படின்ற மாரி த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி அவங்க கேர்லெஸ்ஸாலாம் இருந்துறக்கூடாது. தான் குழந்தையே எப்படி பார்த்துப்பாங்களோ, அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா அந்த த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சி அந்த குழந்தைய அவங்க பார்த்துக்கணும். ஆனாலும் அது அவங்க குழந்தை இல்ல, பிறந்தோனே அது இன்னொருத்தவங்களோட குழந்தை அப்படிங்கிற ஒரு மைண்டும் இவங்களுக்கு இருக்கணும். ஸோ இதுக்கு அவங்கள மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆயிருந்தா மட்டும் தான் அவங்க இதுக்குள்ள வரவே முடியும். ஸோ அதுக்கான கவுன்சிலிங் அவங்களுக்கு குடுக்கப்படணும். மென்டலி அவங்க அதுக்கு ஸ்டேபிளா அவங்களுக்கு காசு இல்ல அதெல்லாம் தாண்டி அவங்க மென்டலி அதுக்கு ஸ்டேபிளா இருக்காங்களான்னு கண்டிப்பா அவங்கள செக் பண்ணிட்டு தான் உள்ள கொண்டு வரணும். அந்த மாதிரி அந்த சட்டம் அப்படி இருந்தா தான் அது சட்டம் அப்படி இருந்தா தான் அவங்களுக்கும் அது உதவியா இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்த தாண்டி மென்டல் ஹெல்த்துக்கும் அதிகமான முக்கியத்துவம் குடுக்கணும். ஏன்னா 10 மாசம் ஒரு குழந்தைய சுமந்து பெத்து அதுக்கப்புறம் அது தன்னோடது இல்ல அப்படின்னு அத பிரிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த எமோஷன அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியணும். அண்ட் அப்போ அவங்களுக்கு அதாவது என் கையில பலனா ஒரு குழந்தையே இல்ல. ஆனாலும் எனக்கு அந்த போஸ்ட்மார்ட்டம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாங்கிக்கணும் அப்படின்ற ஒரு இது ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் இல்லையா? அதுக்கான அவங்களுக்கு கவுன்சிலிங், அதுக்கான தெரப்பி எல்லாமே குடுக்கணும். இத தான் அ என்ன சொல்ல சட்டமும் ஆதரிக்குது. இந்த மாரியெல்லாம் வரணும். அவங்களுக்கு ஆதரவா நெறைய இருக்கணும். இந்த மாதிரி தான் சட்டமும் மாற்றி அமைக்கப்படணும். லைக் அந்த வாடகை தாய்க்கு ஆதரவா நெறைய விஷயங்கள் கொண்டு வரப்படணும். ஸோ இதெல்லாம் பத்தி பெருசா எனக்கு இந்த ஷோல டிஸ்கஸ் பண்ண மாரி தெரியல. அ ஒரு வாடகை தாயா இருந்த ஒருத்தவங்க பேசினாங்க. அண்ட் அவங்க உண்மையிலேயே பாவம் தான். ஏன்னா அவங்களுக்கு இந்த அவேர்னஸோ, அவங்களோட மென்டல் ஹெல்த் பத்தியோ, அதுக்கான கவுன்சிலிங்கோ, தெரப்பியோ அது எதுவுமே குடுக்கல அவங்க. ஒரு காச குடுத்து அ நீங்க இந்த மாரி குழந்தை பெத்து தரணும்னு சொல்லி குழந்தைய பெத்துட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. மத்தபடி அவங்களுக்கு அத பத்தின விழிப்புணர்வோ, அது என்ன சொல்ல, அவங்களுக்கு அவங்களுக்கு அத எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதுக்கான சப்போர்ட்டோ குடுக்கப்படல. கண்டிப்பா இது ஒரு அநீதி தான். ஸோ இத அந்த ஷோல பேசினாங்க. ஆனா இத தாண்டி இதில ஃபுல் அண்ட் ஃபுல் பேசினது என்னன்னா, நீங்க ஒருத்தவங்களுடைய ஏழ்மைய பயன்படுத்திக்கிறீங்க. அ ஒரு பாவர்ட்டி லைன்ல இருக்கிற மக்கள புடிச்சிட்டு அந்த மாரி இருக்க பெண்கள எடுத்துட்டு நீங்க அவங்களையே காசுக்காக இத பண்ண பார்க்குறீங்க. நீங்க காசு இருந்தா என்ன வேணாலும் பண்ணிரலாம் அப்படின்ற மாதிரி தான் நீங்க எல்லாரும் இருக்கீங்க. அந்த மென்டாலிட்டிய தான் இது குறிப்பிடுது. உங்களுக்கு ஒரு வேளை குழந்தை இல்ல அப்படின்னா, நீங்க அடாப்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா குழந்தை இல்ல அப்படின்றதும் இயற்கை தான்றத புரிஞ்சுகிட்டு, அதோட நீங்க வாழ பழகிக்கோங்க. இப்படின்றத தான் இந்த ஷோ ரொம்ப சொல்லிட்டே இருந்தது. ஓகே. இப்போ அடாப்ஷன்ன்றதுக்கு வருவோம். அது ஒரு ஆப்ஷன் தான். கண்டிப்பா அது ஒரு ஆப்ஷன் தான். குழந்தை இல்லாதவங்க அ அடாப்ட் பண்ணிக்கலாம் தான். ஆனா, அது ஒரு ஆப்ஷன். அதே மாதிரி சரகேட் மதரா வச்சு நீங்க குழந்தை பெத்துக்கிறதும் ஒரு ஆப்ஷன் தான். ஸோ, எத சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த கப்பிளோட ஒரு விஷ் தான். அவங்களுடைய முழுக்க முழுக்க அது அவங்களுடைய முடிவு. நான் அடாப்ட் பண்ணிக்க போறேனா, அல்லது ஒரு குழந்தைய நான் இந்த மாரி வாடகை தாய் மூலியமா பெத்துக்க போறேனா, அப்படிங்கிறது அந்த 2 பேர் சம்மந்தப்பட்ட முடிவு தானே தவிர, இத நீங்க அடாப்ஷன் ஒண்ணு இருக்கிறப்ப நீ ஏன் அதுக்கு போன? அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்குறாங்க எல்லாருமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எல்லாரும் 2 குழந்தை வர பெத்துக்கலாம் அப்படின்னு ஒரு இருக்கு. அப்படின்னா, நீங்க ஒரே ஒரு குழந்தை தான் ஒரு வேளை பெத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 2வது குழந்தை நீங்க எல்லாரும் தத்தெடுத்து வளங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஒத்துப்பாங்களா? நீங்க தத்தெடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னா ஒத்துப்பாங்களா? இல்லல்ல. அதே மாரி தான் இது. அவங்கள ஃபோர்ஸ் பண்ற மாரி தான். உனக்கு குழந்தை இல்லையா? நீ தத்தெடுத்து வள. நீ எதுக்கு வாடகை தாய் மூலியமா பெத்துக்கிற? நீ எதுக்கு ட்ரீட்மெண்ட் போற? அப்படிலாம் நம்ம யாரையும் கேட்கவே முடியாது. இது எப்படி தப்போ, அதுவும் அதே மாரி தப்பு தான். லைக் எப்படி குழந்தை இல்ல, சரகேட் மதரா வச்சு குழந்தை பெத்துக்கிறது, சரகசில அந்த சரகேட் மதரா இருக்கிறவங்க எவ்வளோ கோ த்ரூ பண்றாங்க. பிரெக்னன்சி இதெல்லாம் எப்படி சென்சிட்டிவான ஒரு டாப்பிக்கோ, அதே மாரி தான் அடாப்ஷனும். இட்ஸ் நாட் அன் ஈஸி ஆப்ஷன். லைக் ஒரு ஈஸியா டக்குன்னு ஓகேங்க நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுவும் மனரீதியான நெறைய எண்ணங்கள் சம்மந்தப்பட்டது, நெறைய எமோஷன் சம்மந்தப்பட்டது, நெறைய மன உணர்வுகள் சம்மந்தப்பட்டது அது. ஸோ அந்த இதையும் அந்த முடிவையும் நீங்க டக்குன்னுலாம் எடுத்துற முடியாது. திடீர்னு போய் ஒருத்தவங்கள நீ அதான் அந்த ஆப்ஷன் இருக்குல்ல அத பண்ணு அப்படின்லாம் நம்ம சொல்லிறவே முடியாது. ஆனா இதில பேசின முக்காவாசி பேரு இதே தான் சொன்னாங்க. அண்ட் ஏன் நீங்க அடாப்ட் பண்ணிக்க மாட்றீங்க அப்படின்றதுக்கு ஒருத்தவங்க ஒரு காரணம் சொன்னாங்க. நீங்க ரொம்ப கேஸ்ட் ரீதியான புத்தி உங்களுக்கு இருக்கு. அ என்னுடைய என்னுடைய இது எல்லாம் தானே தன்னோடது மட்டும் தான் அந்த குழந்தைக்கு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்க குழந்தை நீங்களா தான் இருக்கணுன்றது பேராசைன்னு அவங்க கிட்டத்தட்ட அந்த மாரி தான் சொன்னாங்க. லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு இப்போ எனக்கே குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன்.
நான் வந்து என்னுடைய ஜீன்லேருந்து அந்த குழந்தை வரணும். என்னோட ஹஸ்பண்டோட ஜீனில் தான் எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு நான் ஆசைப்படுறது. அது ஒரு பேராசை. அது எப்படி நீ அப்படி ஆசைப்படலாம்? அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டாங்க. ஏன் நீ அப்படி ஆசைப்படுறேன்னா, உனக்கு வந்து இந்த உன்னுடைய சமுதாயம், உன்னுடைய ஹெரிடிட்ரி, உன்னுடைய பரம்பரை, உன்னுடைய ஜாதி அது மேலலாம் உனக்கு பெரிய ஈர்ப்பு இருக்கு. அதனால தான் நீ அடாப்ஷன் போமாட்றன்ற மாரி டக்குன்னு சொல்ட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னடா இப்படி பேசிட்டாங்க அப்படின்ற மாரி தான் எனக்கு இருந்தது. அது எப்படி அது நம்ம சொல்ல முடியும்? நீ அடாப்ட் பண்ணிக்கல அப்படின்னா, உனக்கு வந்து ஜாதி ரீதியா ஒரு மனப்பான்மை இருக்கு அப்படின்னு சொல்ற மாரில இருக்குது. ஸோ அது முழுக்க முழுக்க தப்பானது. அதே மாதிரி அ இவங்க வந்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, மணி தான் இங்க பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். நீங்க காசு குடுத்து நீங்க இந்த மாரி பண்றீங்க. உங்களுக்கு காசு இருக்கிறனால நீங்க இப்படி பண்றீங்க. அப்படின்றது தான் மெயினான டாபிக்கா இருந்தது. இவங்க எல்லாருமே அந்த ஹை கிளாஸா இருக்கீங்க, ரிச் பீப்பிளா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க உங்க காச குடுத்து பண்ணிடுறீங்கன்றத பத்தியே பேசினாங்களே தவிர, மிடில் கிளாஸ்லயோ, இல்ல ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்லயோ, இல்ல ஒரு அ என்ன சொல்ல, ஒரு புவரா இருக்கவங்க, லோவர் கிளாஸ்ல இருக்கிறவங்க இதே மாரி குழந்தை இல்ல அப்படின்னா, அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு செலவு ஆகுது. லைக் ஒரு ஐவிஎஃப் அந்த மாரிலாம் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அந்த ஐவிஎஃப்க்குலாம் எவ்வளோ காசு ஆகுது? அதெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்குபடுத்தணும். அதெல்லாம் நெறிப்படுத்தணும். இத காசாக்கக்கூடாது. இது ஒரு எமோஷனலான ஒரு விஷயம். அதாவது இது அறம் சார்ந்ததுன்னு ரொம்ப சொன்னாங்க. ஸோ இது ஒரு அறம் சார்ந்த விஷயம் அப்படின்னா, நீங்க வந்து இதெல்லாம் எப்படி நெறிமுறைப்படுத்துறது? இந்த ஒரு அறம் சார்ந்து இது நடக்கிறது தப்பு, சரி அப்படின்னு நம்ம பேச வந்துட்டோம்னா, ஆல்ரெடி இத வச்சு பணம் பார்த்துட்ருக்காங்க இல்லையா? அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டு அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து காசு படைச்சவங்களுக்கு மட்டுமே பாசிபிளா இருக்கிற மாரி, அவங்களுக்கே சாத்தியமா இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர பத்தி யாருமே கொஸ்டின் பண்ணவே இல்ல. லைக் இந்த மிடில் கிளாஸ்லயோ, இல்ல லோயர் கிளாஸ்லயோ இருக்கிறவங்களுக்கு குழந்தை இல்லன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? அல்லது அதுக்கு இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கணும்? அத பத்திலாம் ஒண்ணுமே இது நீயா நானால பேசவே இல்ல. முழுக்க முழுக்க நீங்க அதாவது சரகேசி மூலியமா குழந்தை பெத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து சுயநலவாதி. நீங்க உங்களால முடியாத ஒரு விஷயத்த இன்னொரு பெண்ண வந்து நீங்க பண்ண வைக்கிறீங்க. அப்படின்ற மாதிரி அவங்களோட கஷ்டங்கள் எல்லாம் இன்னொரு பொண்ணுக்கு நீங்க காசு குடுத்து வாங்குறீங்க. காசு குடுத்து குழந்தைய வாங்குறீங்க. அதுக்கு இன்னொரு பொண்ணுக்கு நீங்க கஷ்டத்த பூரா குடுக்குறீங்க. இது ஒண்ண மட்டுமே தான் திரும்ப திரும்ப ஓவர் அண்ட் ஓவர் ரிப்பீட்டடா இந்த நேரங்கள்ல பேசிட்டே இருந்தாங்க. அண்ட் இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்க அப்புட்ன்னா, காசுக்காக உடம்ப விக்கிற மாதிரி ஆயிருது. இதெல்லாம் ரொம்ப ஒரு மாரி என்ன சொல்ல, ஒரு ட்ரமாட்டிக்கல் டயலாக் மாரி தான் இருந்தது. அப்போ நீங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் வந்து ஒரு அட்வான்ஸ்மெண்ட் தானே. டெக்னாலஜி வளர்ந்தது, மருத்துவத்துறை வளர்ந்திருக்கிறதுக்கான ஒரு இதுதான். 2 கிட்னியும் உனக்கு இல்ல அப்புட்ன்னா, ஒரு உடல் உறுப்ப நீ எப்படி காசு குடுத்து வாங்கலாம்? இந்த மாதிரி எ அத பத்தின கொஸ்டின்ஸும் போணும் இல்லையா? ஸோ அங்க மணி ஒரு விஷயமா வரக்கூடாதா? வரலாமா? இதெல்லாம் வந்து அப்போ வந்து நீ உடல் உறுப்ப வித்து நீ பொழைக்கிற, இது ரொம்ப கேவலமான ஒண்ணு. இப்படியெல்லாம் சொல்லிற முடியுமா என்ன? இது ஒரு அட்வான்ஸ்மெண்ட். அ இது என்ன மருத்துவ ரீதியா ஒரு முன்னேற்றம். இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிற மாதிரியான ஒரு விஷயம். இத எந்த அளவுக்கு நெறிமுறைப்படுத்த முடியுமோ, அத பத்தி தான் பேசணுமே தவிர, இந்த நீயா நானா பேசியிருக்கலாமே தவிர, இது தப்புன்றத பத்தியே ரொம்ப அதிகமா பேசிட்டாங்க. அ இப்போ வந்து கல்ச்சர் எல்லாமே மாறிட்டே வருது. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்காங்க, லெஸ்பியன் இருக்காங்க, கே பீப்பிள் இருக்காங்க. அவங்களலாம் எடுத்துக்கோங்களேன். அவங்களுக்கு இயல்புலேயே குழந்தைலாம் அவங்களுக்கு வராது அப்படின்னா, அவங்க அப்போ குழந்தையே அவங்களுக்கு இருக்கக்கூடாதா? நீ வந்து டிரான்ஸ்ஜெண்டரா இருக்க அப்படின்னா, நீ குழந்தையே பெத்துக்கக்கூடாது. ஒண்ணு அடாப்ட் பண்ணிக்கோ, இல்ல குழந்தையே பெத்துக்கக்கூடாது. நீ வந்து கேயா இருக்க அப்படின்னா, நீ கேயா இருக்குன்றது உன்னுடைய ஆப்ஷன் அப்படிங்கிறனால, நீ வந்து உனக்கு குழந்தைய பத்திலாம் நீ யோசிக்கக்கூடாது. அப்படிலாம் அவங்கள நம்ம எப்படி சொல்ல முடியும்? இந்த சரகசி வந்து தப்பு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அவங்களுக்கெல்லாம் குழந்தை அது அது இயற்கையிலேயே அந்த வாய்ப்பு இல்ல இல்லையா? ஓகே. நீங்க வந்து அது இயற்கைக்கு மீறானது. நீ பண்றதே தப்பு. அது ஆல்ரெடி அது இன்னொரு சைடு டிபேட்டபிளா அது போயிரும். ஸோ இப்ப இருக்கிற கல்ச்சருக்கு, இப்ப இருக்கிறதுக்கு எது அடாப்டபிளா இருக்கும்? எது சரியா இருக்கும்? அவங்களுக்கு எல்லாருக்குமான வாய்ப்பை எப்படி குடுக்கலாம்? ஸோ அங்க டெக்னாலஜி எந்த அளவுக்கு இந்த மருத்துவ ரீதியிலான முன்னேற்றங்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்ப குடுக்குது? அத வந்து அ பிஸ்னஸ் ஆக்காம, அத வந்து என்ன சொல்ல தவறா யூஸ் பண்ணிக்காம, எப்படி இத நெறிமுறைப்படுத்தலாம்? அப்படிங்கிறத தான் பேசியிருக்கணுமே தவிர, அம்
இது தப்பு, இது தப்பு, இது தப்புன்னு ரொம்ப அதிகமா இந்த நீயா நானா பேசிருச்சு. அண்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, இது கமர்ஷியலைஸ் பண்ணலாமா? வேணாமா? ஆக்சுவலி இதுதான் டிபேட்டபிள் டாபிக். இது கமர்ஷியலைஸ் ஆகலாமா? வேணாமா? அப்படிங்கிறது தான். சரகசி இட்ஸ் ஆல்ரெடி தேர். அந்த சரகேட் மதர் வச்சு நீங்க குழந்தை பெத்துக்கலான்றது ஆல்ரெடி சட்டத்தில இருக்கு. அண்ட் அத நீங்க கமர்ஷியலைஸா பண்ணலாமா? கூடாதா? இப்போதைக்கு ஐ மீன் இப்போ ரீசென்ட்டா கொண்டு வந்த சட்டப்படி கமர்ஷியலா அத பண்ண முடியாது. நீங்க பிளட் ரிலேஷன்ல இருக்கவங்க தான் பண்ணலாம். அண்ட் இங்கேயே வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு தான். லைக் என்ன சொல்றது? நீங்க ஒருவேளை உங்க பிளட் ரிலேஷன்ல யாருமே வந்து சரகேட் மதரா வரதுக்கு ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க முன்வரவே இல்ல. யாருமே உங்களுக்கு ஓகேன்னு சொல்லல. அப்டின்னா, அப்ப அவங்களுக்கு குழந்தை வேற அவங்க கொஸ்டின் மார்க் தானே. அடாப்ட் பண்ணிக்கோ, இல்ல குழந்தை இல்லாம இருந்துக்கோ. அப்படிங்கிறது தானே அவங்களுக்கு ஆப்ஷனா இருக்கும். ஸோ அது ஒரு கொஸ்டின் தான். இன்னும் அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. சட்டம் அது எந்த மாரி நெறிமுறைப்படுத்துதுன்றது ஃப்யூச்சர்ல தான் தெரியும். அண்ட் இது எல்லாமே வந்ததுக்கு காரணம் நயன்தாரான்ற ஒரு ஸ்டார். அவங்க வந்து சரகசில குழந்தை பெத்துக்கிட்டாங்க. ட்வின்ஸ் குழந்தை பெத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். அவங்க கல்யாணம் ஆகி 5வது மாசமோ, 6வது மாசத்துலயோ இந்த மாரி குழந்தை இருக்கு, குழந்தை பிறந்துருச்சுன்னு ஒரு போஸ்ட். அதுதான் இவ்ளோ பேச்சுக்களுக்கும், இவ்ளோ ஆர்டிகல்ஸ்க்கும், இவ்ளோ விதமான எல்லாத்துக்குமே காரணம். ஸோ நீங்க நயன்தாரா சரி, தப்பு இந்த மாரி என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம். நமக்கு எல்லா விஷயத்துலயுமே ஒரு ஒப்பீனியன் இருந்துட்டே தாங்க இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்ட் சரியா? தப்பா? ரிசர்வேஷன் சரியா? தப்பா? லவ் மேரேஜ் சரியா? தப்பா? அல்லது இந்த அப்பாவோட சொத்துல வந்து பொண்ணுங்களுக்கு பங்கு இருக்கா? இல்லையா? அது சரி குடுக்குறது சரியா? தப்பா? இது மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஒப்பீனியன் இருந்துட்டே தான் இருக்கும். பட் லீகலி சட்டப்படி அது ஒரு லாவா இருக்கு அப்புட்ன்னா, சட்டம் தான். அது அறம் சார்ந்து இருக்கா? இல்லையான்றத தாண்டி, அது அறம் சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் தான். பட்டு நம்ம வந்து எனக்கு புடிக்கல அப்படிங்கிறதுனால, நீங்க வந்து அது மாரிலாம் இருக்கக்கூடாது. எனக்கு லவ் மேரேஜ் பிடிக்கல அப்புட்ன்னா, யாரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கவே கூடாது. லவ் மேரேஜ் பண்ணாலே தப்பு. அப்படிலாம் நீங்க சொல்லவே முடியாது. ஸோ இட் இஸ் அ லா, இட் இஸ் தேர். அது சட்டப்படி நடக்கிற எல்லாமே சரிதான். ஸோ அவங்க கண்டிப்பா அவங்க குழந்தை பெத்துக்கிட்டது சட்டப்படி இருந்தா அது சரிதான். ஸோ அது அறம் சார்ந்து இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, ஓகே அந்த மாரி குழந்தை பெத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பா தான் இருக்கு. இத வந்து எப்படி சரியா கொண்டு வரணுன்றது தான் சட்டம் நெறிமுறைப்படுத்தி வர முடியுமே தவிர, இதுவே தப்பு. நீங்க அப்படிலாம் பண்ணவே கூடாது. நீங்க உடம்ப வெத்தீங்க. அப்படி இப்படி இதெல்லாம் வந்து லைக் நம்ம ரொம்ப பேக்வேர்ட்ல நம்மள இழுத்துட்டு போற ஒரு தாட்ஸா தான் நான் நினைக்கிறேன். நம்ம வந்து அதே மாரி இப்போ உனக்கு காசு இருக்குல்ல, நீ பண்ணேல்ல, உனக்கு காசு இல்ல, காசு இருக்கிற திமிரு அப்படின்னு சொல்லி டக்குன்னு நம்ம சொல்லிடுறோம். உனக்கு என்னப்பா நீ கோடி கோடியா சம்பாதிக்கிற, உனக்கு காசு இருக்கு. அந்த மாரிலாம் எல்லாருமே அப்படிதான் சொல்றோம். அண்ட் அப்போ கல்வி வந்து எல்லாருக்குமே சமம் தான் இல்லையா? கல்வி அனைவருக்கும் சமம். இதுதான் வந்து ஒரு கோட்பாடு. ஆனா நீங்க சிபிஎஸ்சி காசு இருந்தா நம்ம சிபிஎஸ்சி ஸ்கூல்ல சேர்க்கலாம். அதுக்கும் கம்மியா காசு இருந்தா நீங்க சமச்சீர் கல்வியில முன்னாடி மெட்ரிகுலேஷன் இருந்தது. மெட்ரிகுலேஷன், ஸ்டேட் போர்ட்லாம் இருந்தது. இப்போ சமச்சீர் கல்வி இருக்கு. அதுக்கும் நீங்க காசு கம்மியா இருந்ததுன்னா, நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கலாம். இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ சிபிஎஸ்சில நீ படிச்சிட்டனாலேயே நீ கெட்டவன்னு ஒருத்தன சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் நம்ம நயன்தாராவ வந்து உனக்கு காசு இருக்கு, நீ பண்ணிட்ட அப்படின்னு சொல்றது. மேபி அவங்க சட்டப்படி வந்திருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பிரெக்னன்சி இஷ்யூஸ் ஏதாவது இருந்திருக்கணும். ஸோ, அதனால அவங்க அந்த மாரி அதுதான் சட்டம் சொல்லுது. ஸோ, அவங்களுக்கு பிரெக்னன்சி இஷ்யூ இருந்திருக்கலாம். இல்ல இல்லாம இருந்திருக்கலாம். அது எல்லாமே அவங்களுடைய பர்சனல். அது அவங்க அஸ் லாங் அஸ் அவங்க அத பை த லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம யாருமே அவங்கள கொஸ்டின் கேட்கவே முடியாது. அது அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே அவங்களோட சம்மந்தப்பட்டது தான். ஸோ, இதான் அந்த நீயா நானா ஷோ வந்து என்னைய ரொம்பவே டிசப்பாயிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ, அத பத்தி பேசணும்னு தான் நெனச்சேன். அண்ட் இதான் என்னுடைய தாட்டு. இத பத்தி உங்களுடைய ஒப்பீனியன எனக்கு Instagramல ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.